இன்னைக்கு உலகமெங்கிலும் குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுறாங்க. பாம் சண்டேன்னு உலகம் முழுவதுமே இன்னைக்கு கொண்டாடப்படுகிற ஒரு நாள். இந்த நாள் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரிலே கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் பவனி வந்த நாளை நினைவு கூறுகிற நாளாக நம்ம கொண்டாடுகிறோம். அந்த வாரத்தின் முதல் நாள் இது யூதர்களுக்கு முதல் நாள். நமக்கு தான் இது ஓய்வு நாள். அவங்களுக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள். நேத்தே அவங்களுக்கு ஓய்வு நாள் முடிஞ்சிருது. இன்னைக்கு வாரத்தின் முதல் நாள் இயேசு கிறிஸ்து சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட்டு உயிர் தெழுந்த நாள் வரை இந்த ஒரு வார காலத்தை என்ன சொல்றாங்க கிறிஸ்தவர்கள், இது புனிதமான வாரம், ஹோலி வீக் அப்படின்னு கொண்டாடுறாங்க. அந்த வாரம் முழுவதுமே புனிதமான வாரம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில முக்கியமான சம்பவங்கள் நடந்த நாட்கள், தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டவைகள் நடந்த நாட்கள் இந்த நாள், இந்த வாரம் முழுவதும். அப்படிப்பட்ட வாரத்தில் நம்ம இருக்கிறோம். நமக்கு முடிஞ்சா வேதத்தில் இந்த இயேசு கிறிஸ்து பவனியாக வருகிறார் பாருங்க, அந்த சம்பவத்திலேருந்து உயிர்த்தெழுந்த சம்பவத்தை தியானிக்கலாம். இந்த வாரங்களை நம்ம தியானிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கும். நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிற பகுதி மத்தேயு 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 14 வரை உள்ள வசனங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படியாக நடக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. தீர்க்க தரிசனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மத்தேயு புத்தகம் எடுத்திருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு முந்தின புத்தகம் மல்கியா புத்தகம், அதுக்கு முந்தின புத்தகம் சகரியா 9:9 வாசிப்போங்களா. சகரியா 9:9 மத்தேயுக்கு முந்தின புத்தகத்துக்கு முந்தின புத்தகம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இப்படியாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினதான் இந்த மத்தேயு புத்தகத்தில் சகரியா தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது. இங்கே நம்ம இப்போ மத்தேயு புத்தகத்துக்கு வந்துடலாம். மத்தேயு 21க்கு வந்துடலாம். 4:5 வாசிக்கிறேன், நான் வாசிக்கிறேன். 21ஆம் அதிகாரம் 4:5. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அங்கே உரைக்கப்பட்டது இங்கே நிறைவேறுகிறது. இந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அப்படியே நம்ம இந்த 21ஆம் அதிகாரம் முழுவதையும் 1 to 16 வரைக்கும் நம்ம தியானித்து பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார் பார்த்தீங்கன்னா, எரிகோன்னு ஒரு பட்டணத்தில் இருப்பார். அங்கே 2 குருடர்களை சுகப்படுத்துவார். எரிகோல அற்புதங்களை செஞ்சுட்டு அப்படியே எரிகோலேருந்து இந்த எருசலேமுக்கு வரணும்னா கொஞ்சம் தூரம் நடந்து தான் வரணும். அப்போ நடைப்பயணம் தான், பஸ்ஸெல்லாம் இருக்காது. அப்போ அப்படியே நடந்து பெத்தானியா பெத்பேகேன்ற கிராமத்துக்கு வராரு. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் ஓய்வு நாள் ஆயிரும். ஓய்வு நாள் அவங்க பிரயாணப்பட முடியாது. அதனால் ஓய்வு நாளுக்குள்ளே எப்படியாச்சும் நம்ம எங்கே போயிடணும், பெத்தானியாவுக்கு போயிடலாம். ஏன்னா அங்கே யார் இருக்கா, இயேசு கிறிஸ்துவின் நண்பர்கள் மார்த்தாள், மரியாள், லாசர் இருக்காங்க பாருங்க. அது மாதிரி நம்ம அங்கே போய் இருந்துக்கலான்னு இயேசு கிறிஸ்து எப்படி போகிறாரு, நடந்தே அங்கே போய் அங்கே பெத்தானியாவில் இருக்காரு. இதெல்லாம் பக்கத்தில் உள்ள கிராமம், அருகில் தான் எருசலேம் இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, தன்னோட சீடர்கள் 2 பேரை கூப்பிட்டுட்டு எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத கழுதையையும் கழுதை குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாங்க அப்படின்றாங்க. சீடர்கள் போகிறாங்க. அதை ஏன் அவுக்குறீங்கன்னு யாராச்சும் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க அப்படின்றாரு. அதே மாதிரி சீடர்கள் சொன்னாங்க, அவுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த கழுதை குட்டியின் மேலே தங்களுடைய வஸ்திரங்களை எல்லா ஜனங்களும் விரித்து கீழே திரளான ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரங்களையும் மரக்கிளைகளையும் பரப்பினார்கள் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவை அந்த கழுதை குட்டியின் மேல் அமர வைத்து பவனியாக கூட்டிகிட்டு வந்த ஒரு சம்பவத்தை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படியாக ஆயிற்று என்று வேதம் சொல்கிறது. திரளான ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரங்களையும் மரக்கிளைகளையும் பரப்பினார்கள், விரித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதங்களிலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பவனியாக வருகிற அந்த சந்தோஷமான நிகழ்ச்சியை என்ன சொல்றாங்க, ஆர்ப்பரித்து பாடுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் என்ன சொன்னாங்க, ஓசன்னா ஓசன்னா. இப்போ ஓசன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? சங்கீதம் 118:25 வாசிப்போமா. சங்கீதம் 118:25.
எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 118:25 முதல் பகுதி. போதும். கர்த்தாவே இரட்சியும், அதுதான் ஓசன்னா. ஓசன்னாக்கு அர்த்தம் என்ன? கர்த்தாவே இரட்சியும். சங்கீதம் 118:25 சொல்லப்பட்ட விதத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே இரட்சியும் அப்படின்னா எப்படி இருக்கு? ஒரு வேண்டுகோள் போல இருக்கு, ஒரு விண்ணப்பம் போல இருக்கு, ஒரு ஜெபம் போல இருக்கு இல்லைங்களா? கர்த்தாவே இரட்சியும்ன்றது ஒரு ஜெபம் போல இருக்கு. ஆனால் இந்த இடத்துல மத்தேயு 21:9 எப்படி இருக்குதுன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. இங்க எப்படி மாறிடுச்சு? துதியாக மாறிடுச்சு. இங்கே துதிக்கிற மாதிரி இருக்குது, அங்கே ஜெபிக்கிற மாதிரி இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது, தடைகள் வரும்போது, ஏதாச்சும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த பிரச்சனைகளை துதியாக மாற்ற செய்கிற தேவனானவர் நம்முடைய தேவன். அந்த இடத்துல எப்படி இருக்குது? கர்த்தாவே இரட்சியும் ஜெபிக்கிறாங்க. இங்கே பாருங்க, அதே ஓசனா தான். ஆனால் எப்படி சொல்லப்படுது? உன்னதங்களிலே ஓசனா, வெற்றியின் நாமமாக, ஜெயத்தின் நாமமாக சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும்போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை ஜெயமாக மாற்றி உங்களை துதிக்கிறவர்களாக மாற்றுகிற தேவன் என்பதை இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஓசன்னா அப்படின்றது எபிரேய லாங்குவேஜில், எபிரேயத்துலேருந்து தான் நம்ம வேதத்தை நம்ம இது பண்ணியிருக்கோம். அதில் ஓசியானான் இருக்குது. கிரேக்கத்தில் பார்த்திங்கன்னா ஓசன்னா, தமிழ்லேயும் ஓசன்னா, இங்கிலீஷ்லேயும் ஓசன்னா. நீங்கள் அநேக இடத்துல போனீங்கன்னா என்ன தான் இருக்கும்? ஓசன்னா, ஓசன்னா அந்த வார்த்தையை தான் இருக்கும். எந்த ஊருக்கு போனாலும் நீங்கள் ஓசன்னா சொல்லலாம். கர்த்தாவே என்னை இரட்சியும் என்ற வார்த்தையே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் கழுதையின் மேல் உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு வராங்க இல்லைங்களா? உன்னதங்களிலே ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, ஓசன்னா அப்படியே துதிச்சாங்க. ஒரு ஜெபம் ஏன் துதியாக மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக பார்த்தாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் அப்பொழுது அடிமைகளாக இருந்தாங்க, ரோமர்கிட்ட அடிமைகளாக இருந்தாங்க. இந்த அடிமைத்தனத்திலேருந்து எங்களை விடுவிக்க வந்த ராஜா அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க. அவங்க பார்த்த விதம் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் தான் நம்மளை ரட்சிக்க வருவார் அப்படின்னு நினச்சிட்டு என்ன சொல்கிறாங்க? எங்களை ரட்சிக்க வந்த ராஜாவே வாழ்க, ரட்சியும் சொன்ன வார்த்தை இப்போ எப்படி ஆயிடுச்சு? ராஜா வந்துட்டாரு, இவர் எங்களை ரட்சிக்க போறாருன்னு சந்தோஷமா சொல்றாங்க. உன்னதங்களிலே ஓசனா, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, எங்களை ரட்சிக்க ஒரு ராஜா வந்துட்டாரு அப்படின்னு அவங்க விசுவாசத்தோடு துதிச்சதுனால தான் அது துதியாக மாறினது அந்த இடத்துல. ஆனால் அதே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வாரத்தில் என்ன சொல்லிட்டாங்க? சிலுவையில் அறையும் சொன்னதும் இதே ஜனங்கள் தான். ஏன் அப்படின்னா, அவங்க மாம்சத்தில் ஒரு ராஜா நம்மளை மீட்க வருவார், ஒரு ராஜானா ஒரு மனுஷன் நம்மளை மீட்க வருவார், இயேசு கிறிஸ்து தான் ராஜான்னு நினச்சி இந்த இடத்துல துதிக்கிறாங்க. அப்புறம் பிலாத்து கையில் ஒப்பு கொடுக்கறதெல்லாம் பார்த்துட்டு இவர் ராஜா இல்லை போல, இன்னொரு ராஜா நம்மளை மீட்க வருவார் அப்படின்னு நினச்சிட்டு சிலுவையில் அறையும் அதே ஜனங்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் விண்ணப்பமாக இருந்த ஓசன்னா புதிய ஏற்பாட்டில் துதியாக வந்தது. நம்மளும் ஒரு நாள் இதே மாதிரி இந்த இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா, இந்த குருத்தோலையை பிடிச்சிக்கிட்டு ஓசன்னா ஓசன்னான்னு நம்ம இங்கே இப்போ பாட போகிறோம் இல்லைங்களா? எப்படி வாசலில் வந்தோம்? திறந்த வாசல் வழியாக வந்தோம். யார் வேணாலும் வரலாம். இப்போ சபைக்குள்ளே இந்த பாடலை குருத்தோலை ஞாயிறில் யார் வேணாலும் பாடலாம். வெளியில் யாராச்சும் போயிட்டுருக்கவங்க பார்த்துட்டு உன்னைக்கு குருத்தோலை ஞாயிறாக இருக்குன்னு உள்ளே நுழையலாம். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் பாடலாம். இந்த இடத்துல தடைகள் கிடையாது, திறந்த வாசல். ஆனால் ஒரு நாள் நம்ம பரலோகத்தில் இந்த பாடலை பாடுவோம். கட்டாயம் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கார், கட்டாயம் இந்த பாடலை ஒரு நாள் பரலோகத்தில் வெண்ணங்கி தரித்தவர்களாய், கையில் குருத்தோலை பிடித்தவர்களாய் அப்போ ஒரு பாட்டு பாடுவோம் பாருங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமான பாட்டு. இன்னைக்கு நம்ம ஓசன்னா ஓசனான்னு பாடிடலாம். இதை காட்டிலும் முக்கியமான ஒரு விஷயம் பரலோகத்தில் நம்ம செய்ய போகிறோம். இதே குருத்தோலை ஆட்டிட்டு ஒரு பாடலை பாடுவோம் கட்டாயம் பரலோகத்தில். ஆனால் இந்த வாசல் நமக்கு தடை இருந்துச்சா? தடை இல்லை. ஆனால் பரலோக வாசல் இடுக்கமான வாசல், ஒடுக்கமான வாசல். அதில் எல்லாருமே பிரவேசிக்க முடியாது. இப்போ இதில் எல்லாரும் பிரவேசிக்கலாம். சபையில் இன்னைக்கு நம்ம குருத்தோலை அசைக்கிறதுக்கு எல்லாரும் பிரவேசிச்சிருக்கோம். ஆனால் பரலோகத்தில் ஒரு நாள் போய் நம்ம பாடுவோம் பாருங்க, அதில் எல்லாரும் பிரவேசிக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். மணவாளனாகி இயேசு கிறிஸ்து வரும்போது மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுறாங்க பாருங்க. அந்த மணவாட்டி சபையில் யார் எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை கிடைக்கும். அங்கே பரலோகத்தில் சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற தேவனுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நம்ம குருத்தோலை ஆட்டணும்னா நம்ம பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும்.
நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணவாளன் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தகுதி உள்ளவர்களாக நம்ம வாழும்போது மட்டும்தான் பரலோகத்தில் போய் குருத்தோலையை நம்ம ஆட்ட முடியும். இன்றைக்கி ஆட்டிகிட்டு போயிடுவோம், ஈஸியான ஒரு வேலையாக இருக்கும். இது முக்கியம் இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே. பரலோகத்தில் போய் தேவனுக்கு முன்பாக நம்ம இந்த குருத்தோலையை நம்ம ஆட்டணும், அதுக்கு பிரயாசப்படணும். நம்ம அது ஈஸியான வேலை கிடையாது. இன்றைக்கி திறந்து விட்டுட்டோம் ஈஸியான இந்த கதவு, அந்த கதவு ஈஸியாக திறக்காது. அப்போ அது திறக்கணும்னா நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தோணும் இல்லைங்களா? ஐயோ, நான் பரலோகத்தில் போய் நான் குருத்தை ஆட்டணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு வழிகளை இயேசு கிறிஸ்து வேதத்தில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்படியே நம்ம வந்து 10வது வசனத்தை வாசிப்போம். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசிரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மேல் பவனி வரதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இவர் யாரு, இவர் எப்படிப்பட்டவர், இவர் யாரு அப்படின்னு விசாரிக்கும் போது எல்லாம் என்ன சொல்கிறாங்க? கலிலேயாவில் உள்ள நாசிரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு. இப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை நம்ம வாழணும். நம்ம அப்படி வாழும்போது மணவாளுடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். எப்படி கேட்குறாங்க? யாருப்பா இவர், இப்படிப்பட்டவராக இருக்காரு, ராஜாவாக வராரு, இவர் யார்? சாட்சியுள்ள வாழ்க்கை. நம்ம வாழும் இடத்துல நம்ம சாட்சியாக இருக்கணும், நம்ம வேலை பார்க்குற ஸ்தலத்தில் நம்ம சாட்சியாக இருக்கணும், நம்ம உறவினர்கள் மத்தியில் நம்ம சாட்சியாக இருக்கணும், நம்மளுடைய அக்கம் பக்கத்து வீட்டில் நம்ம சாட்சியாக இருக்கும்போது கேட்கணும். மற்றவர்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் கேட்கணும், இவங்க யாருப்பா இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே, இவங்க யார் இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே, அவங்களா கர்த்தருடைய பிள்ளை, இவங்க எந்த ஊருக்காரங்க இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களே, உண்மையாக இருக்காங்களே, வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அன்புள்ளவைகளாக இருக்கிறதே, மற்றவர்களை கடினப்படுத்தி பேசலையே அப்படின்னு நம்மளை பார்த்து மற்றவர்கள் சாட்சி சொல்லணும். இயேசு கிறிஸ்துவை பார்த்து எப்படிப்பட்ட சாட்சி பாருங்களேன். யார் இவருன்னு தான் கேட்டாங்க. தேசம் நாடு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. கலிலேயாவில் உள்ள நாசிரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு. கர்த்தருடைய பிள்ளைகளை, மற்றவர்கள் நம்மளையும் அப்படி தான் பார்க்கணும். இவங்க யாருப்பா, இவங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு நம்மளை கேட்குற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்குமானால் மணவாளுடைய வருகையில் கட்டாயம் நம்ம என்ன எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையில் இவங்களா, ஐயோ அப்பா இவங்க பக்கத்துலலாம் நம்ம போக முடியாது, அப்படியே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டவைகளாக இருக்கணும்? ஆவின் கனிகள் நிறைந்த உள்ள வாழ்க்கையாக இருக்கணும், மற்றவருக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக வாழணும். இயேசு கிறிஸ்துவோடு நம்ம வாழ்கிறோன்றது மட்டும் முக்கியம் இல்லை, இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறவர்களாக வாழும்போது, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்போது கட்டாயம் மணவாளுடைய வருகையில் நம்ம என்ன பண்ணப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ நம்ம போய் அங்கே குருத்தோலை எடுத்து நம்ம பாட கட்டாயம் முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனம், இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவாலயத்துக்குள் இயேசு கிறிஸ்து அந்த பவனி வந்தார் இல்லைங்களா? கழுதை குட்டியின் மேல் பவனி வந்து எருசலேம் நகர வீதியில் வந்து அவர் இறங்கினோம்னு நேராக எங்கே தான் போகிறாரு? தேவாலயத்துக்குள்ளே போகிறாரு. தேவாலயம் எப்படிப்பட்டு இருக்கிறது? காசு விற்கிற காசு பலகை இருக்கிறது, கல்லர் குகையாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா புறா விற்கிறவர்கள், காசுக்காருடைய பலகைகள் அப்படியெல்லாம் இருக்குது. சபை, ஒரு தேவாலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும் இல்லைங்களா? தேவாலயத்துக்குள்ள இப்போ நம்ம அழகாக சேர் போட்டு நீட்டாக அழகாக உட்காந்துருக்குறோம். இது நல்லா அப்படி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணலைன்னா எப்படி இருக்கும்? நம்ம உள்ளே நுழையிறப்ப சேர்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணாமல் கிடந்தா என்ன நினச்சிப்போம்? என்ன இன்னைக்கு சபை நடக்குதா இல்லையா, குழம்பி போயிடுவோம் இல்லைங்களா? அது மாதிரி தேவாலயத்துக்குன்னு ஒரு பரிசுத்தம் இருக்குது பாருங்கள். அந்த பரிசுத்தம் அங்கே இல்லை. இயேசு கிறிஸ்து உள்ளே நுழையிறாரு, தேவாலயம் தீட்டுப்பட்டது போல இருக்கிறது, கள்ளர் குகை போல இருக்கிறது, கசகசகசன்னு கிடக்குது. காசுக்காரங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க, புறா விற்கிறவர்கள் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. தேவனை ஆராதிக்கும் இடம், தேவனை தொழுது கொள்ளும் இடம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சந்தக்கடை மாதிரி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு, மனதில் ரொம்ப கோபப்பட்டு ரொம்ப விசனப்பட்டு என்ன பண்ணுறாரு? அதெல்லாம் தள்ளி விடுறாரு. தள்ளி விட்டுட்டு என்ன சொல்கிறாரு? என் வீடு ஜெப வீடு எனப்படும், நீங்களும் அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவாலயம் எது தெரியுங்களா? நம்ம இருதயம்தான். நம்ம இருதயத்துக்குள்ளது இயேசு கிறிஸ்து வந்து பார்ப்பாரு. நம்ம இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு பார்ப்பாரு. காசுக்காரர்களோட பலகை இருக்குதா நம்ம இதனுடைய இருதயத்தில்? நம்முடைய இருதயத்தை புறாவிக்கிறவர்கள் இருக்கிறார்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இருதயத்தில் பகை இருக்கிறதா, கசப்பு இருக்குதா, வெறுப்பு இருக்குதா, கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்கள் இருக்கிறதா,
விபச்சாரத்தனம், வேசித்தனம், கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சையினால நம்ம தேவாலயமாக இருதயம் நிறைந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினார்? அங்கே என்ன பண்ணுறாரு? அதே தான் நம்மளுக்கும் பண்ணுவார். நம்முடைய இருதயம் நல்லா இல்லைன்னா, இந்த தேவாலயமாகிய இருதயம் கெட்டு போய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் அதை கவிழ்த்து போட்டது போல் கவிழ்த்து போட்டுருவார். அப்போ மணவாளுடைய வருகைக்கு நம்ம பாசிபிளே கிடையாது, சூட்டபிளே கிடையாது, நம்மளை கூட்டிகிட்டே போக மாட்டார் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் நம்ம இருதயம் எப்படி தெரியுங்களா இருக்கணும்னு விரும்புகிறாரு? என் வீடு ஜெப வீடு என்னப்படுன்னு சொல்கிறாரு. நம்முடைய இருதயத்தில் ஜெபம் நிறைந்தவர்களாய், வேதம் வாசிக்கிறவர்களாய், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய், கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களாய் நம்முடைய இருதயம் இருக்கும்போது, ஒரு குட்டி பரலோகத்தை போல நம்முடைய இருதயம் இருக்குமானால் கர்த்தர் அதை எவ்வளோ விரும்புகிறார் தெரியுங்களா? நம்முடைய இருதயமாகிய தேவாலயத்தை ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து வந்து பார்க்குறாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எந்திரிச்சோட நம்ம இருதயத்தை நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, நம்ம கிளம்பி அவங்க வேலையை பார்க்க போயிடுவோம். காலையில் எந்திரிக்கிறோமா, என்ன சமைக்கிறது, இன்னைக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு எங்கே போகலாம், வேலைக்கு போகணுமே, என்னென்ன வேலை செய்யலாம், அப்படி தான் நம்மளோட இருதயம் இருக்கும். ஜெபிப்போம், கட்டாயம் எந்திரிச்சோன்னு கட்டாயம் ஜெபிப்போம், வேதம் வாசிப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்காதுன்னு என்னைக்காச்சும் நம்ம ஆராய்ந்து பார்த்துருக்குறோமா? நம்முடைய இருதயம் நம்ம நினச்சிட்ருப்போம் நம்ம இருதயம் நல்ல இருதயம் தான், நான் ஞாயிற்றுக்கிழமைக்கெல்லாம் சர்ச்சுக்கு போயிடுறேன், வேதம் வாசிக்கிறேன், நான் வந்து கரெக்டான கிறிஸ்தவராக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அது மட்டும் போதாது கர்த்தருடைய பிள்ளைகளே. 10 கன்னிகைகளை நம்ம பார்த்துருக்கோம். 10 பேரும் கல்யாண வஸ்திரம் தரித்திருந்தாங்க. அப்படின்னா என்ன? 10 பேர் ஆயத்தமாக இருந்தாங்க. 5 பேர் புத்தியுள்ளவர்களாக இருந்தாங்க, எண்ணெயும் கையில் வச்சுருந்தாங்க. 5 பேர் புத்தியற்றவர்களாக இருந்தாங்க, கையில் எண்ணெய் இல்லை, விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, எண்ணெய் தீந்து போச்சு. 5 பேர் கடையில் போய் எண்ணெய் வாங்க போயிட்டாங்க, மணவாளன் வந்துட்டாரு. 5 புத்தியுள்ள கன்னிகள் மணவாளனுக்குள்ளாக திருமண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. இன்னைக்கு கதவு நம்மளுக்கு திறந்துருக்கு. இப்போ கூட யார் வந்தாலும் உள்ளே வந்துடலாம் நம்ம சபைக்குள்ளே. பரலோகம் அப்படிப்பட்டது கிடையாது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு தடவை தான் திறக்கும். அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருந்தோம்னா எடுத்துக்கொள்ளப்படுவோம். எடுத்துக்கொள்ளப்பட்டோடனே ஆண்டவரே எனக்கு நான் திருப்பி உங்கள் கூட வரணும்னு விரும்புனீங்கன்னா 3 வருஷம் உபத்திரவம், அதுக்கப்புறம் 3 வருஷம் மகா உபத்திரவம், வாழவே முடியாது. இந்த கிருபையின் காலத்திலேயே நம்ம கர்த்தருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழலைன்னா அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்தில் கட்டாயம் நம்மளால் வாழ முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை நம் தீர்மானம் எடுப்போம். நம்ம இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது என்று தேவன் விரும்புகிறாரு. இது கல்லர் குகையாக இருக்குதா, இல்லை இது ஜெப வீடாக இருக்குதா? யார் கையில் இருக்குது? நம்முடைய கையில் தான் இருக்குது. தேவன் நம்மளை ரட்சித்துட்டாரு. இயேசு கிறிஸ்து ஏறப்பட்ட ரத்தத்தை ஊட்டி நம்மளை மீட்டு எடுத்துட்டாரு. பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்ம கருத்தில் தான் இருக்குது. ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், உங்களால் தான் பாவம் செஞ்சுட்டு நம்ம தேவனை சொல்ல முடியாது. இல்லை பாவம் செய்கிறப்ப தேவனை கேட்குறோமா, ஆண்டவரை நான் பாவம் செஞ்சுக்கட்டுமா, அப்படி கேட்குறது கிடையாது. பாவம் நம்மளாக செய்கிறது, நம்மளுடைய முடிவு தான் பாவம். அப்போ நம்ம இருதயத்தில் நம்ம எடுக்கிற முடிவில் தான் நம்ம தவறான வழிகளில் போயிடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். என்னுடைய இருதயமாகிய ஜெப ஆலயம் இயேசு கிறிஸ்து வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது பரிசுத்தமாக இருக்கணும், ஜெபம் நிறைந்த இருதயம் இருக்கணும், வேதம் வாசிக்கிற நிறைந்த இருதயமாக இருக்கணும், ஆராதிக்கிற இருதயமாக என் இருதயம் இருக்கணும், என் தேவனை அநேகருக்கு எடுத்து சொல்கிற இருதயமாக என் இருதயம் இருக்கணும், சுவிசேஷம் அறிவிக்க எப்போதும் ஆயத்தமாக இருக்கிற இருதயமாக என் இருதயம் இருக்கணும்னு நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து வந்து பார்ப்பார், தேவாலயத்துக்குள்ள நுழைஞ்சு பார்ப்பார். ஆஹா, என் பிள்ளையோட இருதயம் எப்படி இருக்கு, ஜப வீடு போல இருக்கு. எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் பாருங்க. தேவாலயத்துக்குள்ள அவர் நுழைஞ்சப்ப அப்படியே நீட்டாக இருந்திருந்தா அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார். அது போல நம்முடைய ஜபாலயமாக இருதயத்தை ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும். நம்ம பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். வேதம் என்ன சொல்லிக்கிறது, 365 நாளும் ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது கட்டாயம் மணவாளுடைய வருகையில் நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுவோம், கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். வேதம் என்ன சொல்லிக்கிறது, 2 பேர் மாவு அரைச்சிட்டு இருப்பாங்க, ஒருவர் தான் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருவர் கைவிடப்படுவாங்க. 2 பேர் பார்த்தீங்கன்னா கட்டிலில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் தான் ஏற்றுக்கொள்ளப்படுவார். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்மளை ஏற்றுக்கொண்டுருவார்னு. வேதம் அப்படி சொல்லவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்போது, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது நம்மளை பார்த்தா இயேசு கிறிஸ்து தெரியணும். நான் இவங்க கிறிஸ்தவர்கள் என்று இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்கு தெரிகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். கேட்டாங்க பார்த்தீங்களா, இவர் யாருன்னு ஆச்சரியப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்து நம்மளை பார்த்து ஆச்சரியப்படணும்.
நம்முடைய குணங்களை பார்த்து ஆச்சரியப்படுறோம், நம்முடைய பேச்சை பார்த்து ஆச்சரியப்படுவோம். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு காயம் கட்டுகிறவைகளாக இருக்கணும், காயப்படுத்துகிறவைகளாக இருக்கக்கூடாது. எத்தனை நேரம் மற்றவர்களுக்கு நம்ம காயப்படுத்துகிறவர்களாக நடந்திருப்போம். சின்ன விஷயத்துக்கு கூட சத்தம் போட்டுருவோம். இனிமேல் நம்ம அப்படி நடக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வோம், பயந்த வாழ்க்கை வாழ்வோம். ஏன்னா எந்த நாளிகளில் மனுஷகுமார் வருவார்னு தெரியாது. சமீபமாயிருச்சு, கர்த்தருடைய வருகை இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். கர்த்தருடைய வருகை சமீபமாயிருச்சு. நாளைக்கு கூட வரலாம், இன்னைக்கு கூட வரலாம், இப்பொழுது கூட கர்த்தருடைய வருகை இருக்கலாம். இப்போ கர்த்தருடைய வருகையை நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமா? நான் சபையில் இருக்கேன் அதனால நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சபையில் இருந்தாலும் நம்ம இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஜப வீடாக இருக்கா, கல்லர் குகையாக இருக்கான்றது இயேசு கிறிஸ்து பார்த்துக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு நாளும். இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இயேசு கிறிஸ்தின் தேவாலயமாகிய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் பார்க்க வரப்ப நான் பரிசுத்தமாக வச்சுருப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுப்போமா? எப்படி பரிசுத்தமாக வச்சுக்க முடியும்? நைட்டு படுக்கிறப்பே நம்ம பாவத்தை நம்ம செஞ்ச எல்லாத்தையும் நினச்சி பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. கிருபையின் காலத்தில் இருக்கோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நம்மளை மீட்டு எடுத்ததே ஒரு கிருபை தான். அதுபோல் மன்னிப்பு கேட்கும்போது அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, நான் தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ பாவம் செஞ்சுருக்கலாம், என்னை மன்னிச்சிருங்கப்பா, அப்பா உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்கப்பா. திருவிருந்து எடுக்கிறப்ப நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, கரை திரை குறையற்றவர்களாக என்னை மாற்றுங்கப்பா. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லணும். ஒவ்வொரு நாளும், ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவை சாப்பிட்றோம்? 3 தடவை சாப்பிட்றோம். அப்போ நம்ம 3 தடவை கூட நம்மளை சுத்திகரிச்சுக்கலாம். நம்மளை சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நான் பாவமே செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பாவம்னா கொலை பண்ணுறது, விபச்சாரம், அதுதான் பாவம் இல்லை. நமக்கு தெரியாமல் நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் கூட பாவம் செஞ்சுருவோம். பேச்சில் கூட நம்மளை அறியாமல் பாவம் செஞ்சுருவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் பாவி கிடையாது, நான் பாவமே செய்யலை, நான் நீதிமான்னு ஒருவரும் சொல்ல முடியாது. இறுதி வரை முடிவு வரை நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் ரட்சிப்பை காப்பாற்றுவதற்கு நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும், பிரயாசம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பாவமே இல்லாத ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். மனிதனாய் பிறந்த எல்லாரும் கட்டாயம் என்ன செய்வோம்? பாவம் செய்வோம் கட்டாயம். அதனால் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்து, ஆண்டவரே இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், என் எண்ணங்கள் சிந்தனைகள் பேச்சு நடக்கைகள் எதுலேயுமே பாவம் இல்லாமல் வாழ எனக்கு உதவி செய்யுங்க நீங்கள் கேட்கும்போது அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா நமக்கு யாரை கொடுத்துருக்காரு? பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்காரு. நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கலாம். ராஜா கேட்டாருங்க, இப்போ உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் கேட்போம், எனக்கு நடக்க தெரியல, நான் பரிசுத்தமாக எப்படி வாழணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆவியானவரை நம்ம கூப்பிடலாம். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சோன்னே ஜெபம் பண்ணுறோம் இல்லைங்களா, அன்னைக்கு அப்பயே சொல்லிடலாம், இன்னைக்கு இந்த நாள் முழுதும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்த வேண்டும்னு ஒரு ஜெபத்தில் வச்சிங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக போடப்பட்ட ஆவியானவர். நீங்கள் என்னைக்கு இயேசு என் ஆண்டவர், என் இயேசு என் இரட்சகர்னு விசுவாசிச்சிங்களோ அன்னைக்கே உங்கள் இருதயத்தில் ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டு இருக்கு. உங்கள் இருதயத்தில் தான் ஆவியானவர் இருக்கார். அவர் எங்கேயோ இருப்பார், இல்லை ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பலை அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆவியானவர் எங்கே தான் இருக்கார்? நம்ம கூட தான் இருக்கார். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும்னா, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்கிற ஒருவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் கூப்பிடுங்க, அவர் கட்டாயம் நமக்கு உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து உபதேசங்கள், வேத வார்த்தைகள், அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களை நம்ம வாழும்போது வேத வார்த்தை எப்படியெல்லாம் சொல்கிறதோ நன்மையானவை எடுத்துக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழும்போது இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் இருக்காரு. இந்த வார்த்தையாகி சத்தியத்தின்படி நாம் நடக்கும்போது, இயேசு கிறிஸ்து காட்டும் வழியில நாம் நடக்கும்போது நம்முடைய இருதயமாகிய வீடு எப்படிப்பட்டதா இருக்கும்? ஜெப வீடாக இருக்கும். இயேசு கிறிஸ்து எதை தான் விரும்புகிறாரு? ஜெப வீடாக இருக்கிறது தான் விரும்புகிறாரு. கல்லர் குகையாக ஒரு நாள் நம்ம அதை மாற்றிடக்கூடாது. நம்மளை அறியாமல் கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கி ஒரு விஷயம் நம்ம கேட்போம், ஆண்டவரே நீ மன்னிங்கப்பா, இதை நான் கல்லர் குகையாக வைக்கக்கூடாது அப்படி சொன்னீங்கன்னா மணவாளனாகி இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, பரலோகம் போயிட்டோம் நீங்கள் வச்சுக்கோங்க, பரலோகத்தில் கட்டாயம் குருத்தலை வச்சு ஒரு பாடலை பாடுவோம் என்று வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். 7:10 அதிகாரம் 9:10 நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலிருந்து வந்ததும்
ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். நம்ம பரலோகம் மணவாளனுடைய வருகையில் நம்ம படுவோமா? நம்ம கையில் தான் இருக்குது. எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னா பரலோகத்தில் வெண்ணங்கி தரித்தவர்களாக குருத்தோலையை பிடிச்சு என்ன பாட்டு பாட போகிறோன்னு வேதம் சொல்லுகிறது. இரட்சிப்பின் மகிமை ஓசனா இங்கே பாடுவோம். ரெச்சியும் சொல்கிறது தான் ஓசனா. பரலோகத்தில் போய் ரெச்சின்னு கேட்கணும் அவசியம் கிடையாது. அங்கே ரெச்சித்ததுனால தான் நம்ம பரலோகமே போனோம். அங்கே என்ன பண்ணுவோம்? இந்த ரெச்சித்தனுடைய மகிமையே சிங்காசனத்தில் மேல் வீட்டிற்கும் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானருக்கும் நம்ம ஒரு நாள் செலுத்துவோம். விசுவாசிப்போம்மா? பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழும்போது, ஜெப வீடாக உங்கள் இருதயம் இருக்கும்போது, கட்டாயம் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் என்ன பாட போகிறோம்? ரெச்சிப்பின் மகிமையை பாட போகிறோம். இங்கே ஒசன்னா ஒசனா என்னை ரெச்சியும்ன்றான். அங்கே போய் என்னை ரெச்சித்தீங்களே, இந்த மகிமையை செலுத்த நான் பரலோகத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களே, உங்களுக்கு நான் மகிமையை செலுத்துவேன்னு அங்கே இந்த பாடலை பாடுவோம். இந்த பாடல் எழுதுனது பரிசுத்த ஆவியானவர் யோவானுக்கு கொடுத்தது. ஆனால் மியூசிக் போட்டு நம்ம பிள்ளைங்க இப்போ பாட போகிறாங்க, ஒரு 2 லைன், அதை மட்டும் கேட்போம். பரலோகத்தில் பாடுவோம், எப்படி பாடுவோன்றதை மட்டும் கேட்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் எங்கள் தேவாதி தேவனுக்கே, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் எங்கள் ஆட்டுக்குட்டியானவர்க்கே, இரட்சிப்பின் மகிமை 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 எங்கள் தேவாதி தேவனுக்கே, இரட்சிப்பின் மகிமை 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 எங்கள் தேவாதி தேவனுக்கே, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் எங்கள் தேவாதி தேவனுக்கே, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் ஆட்டுக்குட்டியானவர்க்கே. இப்படிதான் நம்ம பரலோகத்தில் பாட போகிறோம். இப்படி பாடுவோமான்னு தெரில. நம்ம சபையில் இப்படி பாட்டை இவங்களாம் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு நாள் போய் குருத்தோலை வச்சு இரட்சிப்பின் மகிமையை தேவனுக்கு செலுத்த ஆயத்தமாக இருக்கீங்களா? விருப்பம் இருக்குங்களா? நம்ம வீடு எப்படி இருக்கணும்? ஜெப வீடாக இருந்தோம்னா கட்டாயமே பரலோகத்தில் குருத்தோலையை வச்சுட்டு இரட்சிப்பின் மகிமையை தேவனுக்கு செலுத்த முடியும். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வும். அதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். எல்லோரும் குருத்தோலையை ஒன்று வாங்கிக்கொள்ளலாம். கடைசியாக முடியும் பொழுது அந்த குருத்தோலைக்கான பாடலை நாம் பாடுவோம். அறிவிப்பு: ஓலையூரிலே திறப்பு விழா எடுக்கப்பட்ட ஃபோட்டோ பார்க்காதவங்க கொஞ்சம் ஆராதனை முடிந்த பிற்பாடு கேளுங்கள். அந்த ஃபோட்டோவை நான் காட்டுறேன். ஏற்கனவே எல்லாரும் எழுதி கொடுத்துட்டாங்க. இன்னும் 1 வாரம் இருக்குது. 1 வாரம் டைம்